அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், நடைப்பயிற்சி செய்வதால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. குறிப்பாக இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். இதனால் இதய நோய் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக செயல்பட்டாலே பிபி அப்படின்னு சொல்கிற பிளட் ப்ரெஷர், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது தவிர சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். குறிப்பாக டைப் 2 டயாபெட்டிக் அப்படிங்கிற பயம் இருக்காது. உடல் எடை குறையும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எரிக்க இந்த நடைப்பயிற்சி அவசியம். மூட்டு அப்படின்னு சொல்கிற ஜாயின்ஸுக்கு வலிமை கிடைக்கும். அதே போல் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிற தசைகளுக்கும் வலிமை கிடைக்கும். நுரையீரலினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஜீரணத்தன்மை மேம்படும். தூக்கம் ஆழமானதாக கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். அதே போல் பயம் பதட்டம் இருக்காது. மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால் கவனம் கூர்மையாகும். நினைவாற்றல் அதிகரிக்கும். உடலுக்கு ஸ்டெமினா அதிகரிக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். மனநிலை ஆரோக்கியமாக இருந்தாலே படைப்பாற்றல் அதிகரிக்கும். நடப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரம் நடக்கலாம். முதல்ல நடைப்பயிற்சி அப்படிங்கிறது மெதுவாக நடக்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நடக்கலாம். சாப்பிட்ட உடனே நடப்பதை தவிர்க்கலாம். சிறிது நேரம் கழித்து நடக்க ஆரம்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் 30 நிமிடம் நடந்தாலே உடலுக்கு போதுமானது.